वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ஒன்று போதும் तदो जयमुदिर्ये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैस्तिकी मूकां करोति वाचालां पंगुं लंघयते गिरिं यत्कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवा श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमो पंकजनाभाय नमो पंकजमालिने नमो पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्जनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरु धृतराष्ट्रवाचा धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुत्सवः मामका पाण्डवश्चैव किमकुर्वत सञ्जय देहिनोऽस्मिन् यत शङ्करा नरका एव कुलज्ञानं कुलस्य च पतन्ति पुतरो ह्यस्य उक्तपिण्डोदकक्रियः देहिनोऽस्मिन् यथा देहे कौमारं यौवनं जरा तथा देहान्तरप्राप्ति धीरस्तत्र न मुह्यते मात्रा स्पर्शस्तु कौन्तेय शीतोष्ण सुखदुःखदः आगमोपायिनो नित्या तां सिदिक्षस्व भारत तां सिदिक्षस्व भारत यज्ञशिष्टाशना सन्तो मुच्यन्ते सर्वकिल्बिषै भुञ्जते तो अहं पापं ये पचन्ति आत्मकारणात् सर्वधर्मान् परित्याज्य मामेकं शरणं व्रज अहं तं सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः सर्वधर्मान् परित्याज्य मामेकं शरणं व्रज अहं तं सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः ಶಾಪ್ ಪೆನ್ ಕೂಗೊಂಡ ಪೆನ್ ಕೂಗೊಂಡ ಮೇಲೆ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ ಆಗ್ನೇಯ மன்மனாபாவ மத்பக்தோ அந்த பக்கம் எனக்கு எடுத்துடுமா அந்த பக்கம் எனக்கு எடுத்து தெரியாமல் மெச்சிடுறாங்க மாத்யாஜி மாம் நமஸ்கரோ மாமே வைஷ்யசி யுக்தம் தே ஆத்மானாம் மத்பராயணः எம் வாபி ஸ்மரன் பாவம் தஜந்தந்தே கலேவரம் तां तां वेति कौन्तेय सदा तद्भावभावितः परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतं धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे
यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजामि अहम् राजविद्या राजगुह्यम् पढ़ेंगे राजविद्या 8th chapter chapter first 7th 8th இருக்கும் பாருங்க கடிச்சதா என்ன மாதிரி ಫಸ್ಟ್ ಶ್ಲೋಕ ಸೆಕೆಂಡ್ ಶ್ಲೋಕ வேறு பாருங்க ಇಲ್ಲ ಶ್ಲೋಕ ಮಾತ್ರ ಇದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ சரி அதை விட்டுருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் லாஸ்ட்டில் பார்க்கணும் கௌரி மாதாஜி பின்னாடி லாஸ்ட்டு போயிடுங்க லாஸ்ட்டில் போனால் இந்த கண்டு இதில் இருக்கும் கீதா சம்மரைஸ்டுன்னு சொல்லி ஒரு அதில் பார்த்தா ಅಲ್ಫಾಬೆಟಿಕ್ ಎಂಟೇನು ಅದು ಒಂದೇ ಇದೆಯಾ ಏನು ಹೇಳಿ ಅಲ್ಲ ಅದಲ್ಲ ರಾಜವಿದ್ಯಾ ಇದೆ ನೋಡಿ ಪವಿತ್ರಂ ಇದಮುತ್ತಮಂ ರಾಜವಿದ್ಯಾ ರಾಜಗುಹ್ಯಂ ಪವಿತ್ರಂ ಇದಮುತ್ತಮಂ இது கிடைச்சதா அல்ஃபபெட்டிக் ஆறில் பாருங்க 9.2 9ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ಶ್ಲೋಕ ರಾಜವಿದ್ಯಾ ರಾಜಗುಹ್ಯಂ ಪವಿತ್ರಂ ಇದಮುತ್ತಮಂ ಪ್ರತ್ಯಕ್ಷಾವಗಮಂ ಧರ್ಮಂ ಸುಸುಖಂ ಕರ್ತುಂ ಅವ್ಯಯಂ ರಾಜವಿದ್ಯಾ ರಾಜಗುಹ್ಯಂ ಪವಿತ್ರಂ ಇದಮುತ್ತಮಂ ಪ್ರತ್ಯಕ್ಷಾವಗಮಂ ಧರ್ಮಂ ಸುಸುಖಂ ಕರ್ತುಂ ಅವ್ಯಯಂ. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்லோகா எதுவும் டிஸ்கஷன் பண்ண போகிறதில்ல. நாளைக்கு வந்து புருஷோத்தம் மாசா ஸ்டார்ட் ஆகுது, தொடங்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ரொம்ப விசேஷமான மாதம். எல்லாருக்குமே வந்து அதிக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். புருஷோத்த மாதம்னா யாருக்கும் புரியாது. ஸோ இந்த அதிக மாதம் எப்படி வந்தது, இந்த அதிக மாதம் ஏன் புருஷோத்த மாதமாக மாறினது, இதோட முக்கியத்துவம் என்ன, இதுலேருந்து நம்ம என்ன அடைய போகிறது, நம்ம என்னன்னு சொல்லி இதுக்கு நம்ம பார்க்குறோம். ஏன் இதை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். இந்த மாதத்தில் நம்ம பண்ண வேண்டிய விரதம், இது வந்து ஆக்சுவலாக விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரதத்தில் நம்ம என்னென்ன பண்ணோம், இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ಯಶೋಧ ಮಾತಾಜಿ ಬರಲಿಲ್ಲ, ಗೊತ್ತಿಲ್ಲ ಈಗ. ಗೀತಾ ಮಾತಾಜಿ ஸோ மாதங்களில் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பிரகாரம், அதாவது கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பிரகாரம் வந்து 12 மாதங்கள் இருக்குது. எப்படி இந்த இங்கிலீஷ் மாதத்தில் வந்து ஜனவரி பிப்ரவரி அந்த மாதிரி இருக்கோ, அதே மாதிரி நம்ம கௌடிய சம்பிரதாயத்தில் கூட 12 மாதங்கள் இருக்குது. கேசவா, நாராயணா, மாதவா, விஷ்ணு, அப்புறம் வந்து கேசவாயனமா நாராயணமா கோவிந்தா, கேசவா நாராயண கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா அப்படின்னு சொல்லி 12 மாதம் இருக்குது. ஸோ இந்த 12 மாதத்துக்கும் ஒரு மாதத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. ஒரு திதிக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஆன்மீகத்தில் பார்த்தா எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருக்கும். இப்போ மலை இருக்குன்னா அந்த மலைக்கு ஒரு பேர் இருக்கும், ஒரு நதி இருக்குன்னா அந்த நதிக்கு ஒரு பேர் இருக்கும். அதே மாதிரி எல்லாமே அவங்க நபர்களாக இருப்பாங்க, ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஸோ வெறும் மலையாக நம்ம பார்க்குறதில்ல. இப்போ ஹிமாலயா பர்வதம் இருக்குது, மேரு பர்வதம் இருக்குது. இப்போ நம்ம மலைக்கு என்ன பேர், சந்திரசூடேஸ்வர மலை வச்சுருக்கோம் பேர் இல்லையா. அதே மாதிரி பெருமாளுக்கு வெங்கடேஸ்வர மலைன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி எல்லா மலைகளுக்கும் எல்லா மாதங்களுக்கும் எல்லா நாட்களுக்கும் வந்து ஒரு பேர் இருக்குது. ஸோ இப்படி நம்ம இந்த மாதிரி கேலண்டரை வச்சு தான் நம்ம நாளை வந்து குறித்து வச்சு நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஏதாவது நல்ல காரியங்கள் நம்ம பண்ணுவோம். ஆனால் இந்த அதிக மாதத்தில் என்ன மக்கள் நினச்சிருக்காங்க அப்படின்னா,
இந்த அதிக மாதம் வந்து ஒரு మల మాసం. సో ఇంత మల మాసంలో వాడిని ఇన్సిడెంట్ మదజే చిన్నోళ్ళంతా మనం కంట్రోల్ చేసేకేయాలి. వాళ్ళని ఏమనొచ్చు, మనం కరెక్ట్ చేసేకపోతే మనం డిస్టర్బ్ అయిపోతాం. నా ఫ్లో పోయిస్తుంది అట్లే, నేను వేరే డైరెక్షన్ పోయిస్తాను. వాళ్ళంతా కంట్రోల్ చేసేకేయాలి. த்ரிபுவேஷ், த்ரிபன், புவனேஷ் இங்கே வந்து உட்காந்துருப்போம், போதும் டச் பண்ணாது. நீங்கள் பார்த்தா நாங்கள் எல்லாம் உன்னை பார்த்துட்டே இருப்போம். அப்புறம் உனக்கு ஒரு மாதம் பேர் வச்சு உன்னை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்கும். புவனேஷ் மாதம்னு சொல்லி, அதனால் இங்கே வந்து உட்காந்துடு, கேட்கணும் நல்லா வந்து அதான் உட்காரணும். ஸோ அதனால் இங்கே ஒரு மாதத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. இந்த அதிக மாதம் சொல்லி ஏன் இந்த பேர் இதுக்கு வந்தது, இதோட முக்கியத்துவம் என்ன? ஸோ இதில் வந்து இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மாதத்துக்கும் ஒரு பகவானை வந்து பகவான் அவதாரம் வந்து நம்ம வழிபாடு பண்ணுவோம். இப்போ சப்போஸ் கார்த்திகை மாதம் தெரியல உங்களுக்கு, கார்த்திகை மாதம் தாமோதர மாதம் சொல்லுவோம். நம்ம பண்ணுற தாமோதர மாதம் வந்து கார்த்திகை மாதம் தாமோதர மாதம். அதுக்கு அடுத்தது தான் இங்கே வருவாங்க. அதுக்கு அடுத்தது இங்கே நம்ம இதில் பண்ணுவாங்க. நம்ம இஸ்கானில் இல்லாதவங்க தமிழ் கார்த்திகை மாதம் வருது. அதுக்கு முன்னாடியே நம்மளுது வந்து தாமோதர மாதம் முடிஞ்சிடுது. அந்த தாமோதர மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகவானையோ ஒருத்தரை வந்து நம்ம வந்து ஆராதனை பண்ணுவோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒரு மாதத்தில் ஒரு பகவானை வந்து நம்ம ஆராதனை பண்ணுவோம் இல்லையா? தாமோதர மாதத்தில் யாரை பண்ணுவோம்? நம்ம யசோத தாமோதரை பண்ணுவோம். ஆனால் அந்த மாதத்துக்கு ஒரு டிடி இருக்கும், ஒரு விக்கிரகம் இருக்கும். இந்த விக்கிரகத்தை தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கட்டி போட்டது கரெக்டு, கட்டி போட்டது எல்லாமே கரெக்டு தான், யசோத தாமோதர் தான். ஆனால் அந்தந்த மாதத்தில் ஒருத்தரை நம்ம பூஜை பண்ணுவோம். இப்போ விஷ்ணு, நாராயணா, நரசிம்மா, அந்த மாதிரி ஒரு மாதத்துலேயும் ஒரு விக்கிரகம் இருக்கும். அந்த கோலத்தில் இருக்கிற விக்கிரகத்தை தான் நம்ம பூஜை பண்ணுவோம். இப்போ மாக மாதத்தில் ஒருத்தர் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதத்துலேயும் ஒரு இது இருக்கும், ஒரு விக்கிரகத்தை நம்ம வழிபாடு பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ராவணத்தில் நம்ம யார் பண்ணுவோம்? கோவிந்தனை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த தாமோதர மாதத்தில் ஒருத்தரை வந்து வழிபாடு பண்ணுறது யாருன்னா ராதாராணி தான் வழிபாடு பண்ணுறோம். ராதாராணி வழிபாடு பண்ணுறோம். இந்த ஒரு இது இதுக்கு வந்து புருஷோத்தம மாதம்னு சொல்லுவாங்க, அதிக மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது. இந்த இதில் வந்து கேலண்டர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சூரியன் வந்து ஒரு ஆர்பிட்டை வந்து ரிவால்வ் பண்ணுறாங்க, சுற்றிட்டே வருவாங்க. எத்தனை நாள் சுற்றிட்டு வருவாங்க? சூரியன் வந்து ஒரு வருஷத்துக்கு 365 நாள். எக்ஸலண்ட், டாப் சனிக்கு எல்லாருமே வெரி குட், கவனமாக இருக்காது. ஸோ 365 நாள் பகவான் சுற்றிட்டே இருக்கிறது, அது ஒரு வருடம் ஆகிடும் இல்லையா? அதே மாதிரி சந்திரனும் வந்து சுற்றிட்டே வருவார், சந்திரனும் சுற்றிட்டு இருப்பார். அவர் வந்து 354.4 வந்து அவர் சுற்றுவாங்க. சூரியன் வந்து 365.4 சுற்றுவாங்க. பாயிண்ட் கொஞ்சம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கும் அவங்களுக்கும் இது என்ன சொல்கிறது, சோலார் கேலண்டர், லூனார் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனோட கேலண்டரு அப்புறம் சந்திரனோட கேலண்டருக்கு வந்து நடுவில் ஒரு 11 நாள் கேப் இருக்குது. இந்த 11 டேஸ் கேப்பை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு அதிக மாதம் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது, 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வருது. ஸோ இந்த 11 அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த 11ஓட கேப் வந்து 32 மந்த்ஸுக்கு முடிய போகுது, 32 மாதத்தில் முடிய போகுது. அதனால் இந்த கேப்பை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு மாதத்தை வந்து பேர் வச்சுட்டாங்க, அதிக மாதம் சொல்லி பேர் வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? புரியுதுங்களா? ஸோ ஒரு வருஷத்துலேயும் இந்த கேப் இருக்கும். இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கு அந்த டிஃப்ரென்ஸை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதத்தை உருவாக்கியிருக்காங்க, இந்த அதிக மாதமாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதத்துக்கு வந்து அதிக மாதம் இல்லைன்னா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, மலை மாதம். இந்த மலை மாதத்தில் வந்து கல்யாணம், திருமணம், அப்புறம் வந்து கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க. அந்த பிராண்ட் வச்சுட்டு யாருமே இந்த மாதத்தில் எதுவும் பண்ணுறதில்ல ஒன்று. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா, இதை வந்து இந்த ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு லேடி இருக்காங்க, ஒரு பெண்மணி இருக்காங்க. அந்த பெண்மணி என்ன பண்ணுது அப்படின்னா, விஷ்ணு கிட்ட போகிறாங்க. விஷ்ணு கிட்ட போய் இந்த பெண்மணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லா மக்களும் சேர்ந்து, நீ வந்து மலை மாதம், உன் மாதத்தில் எந்த காரியங்களும் நாங்கள் செய்கிறதில்ல, நாமகரணம் செய்கிறதில்ல, விவாகம் செய்கிறதில்ல, நல்ல காரியங்கள் எதுவும் சுப காரியங்கள் செய்கிறதில்ல, ஹோமம் செய்கிறதில்ல, யக்னம் செய்கிறது எதுவுமே செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்க, கேலி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கள வந்து அவதூறாக பேசுகிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, நேராக வைகுண்டத்துக்கு போய் விஷ்ணு வந்து அடைவாங்க. விஷ்ணு வந்து அணைஞ்சிட்டு விஷ்ணு கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி
நீங்கள் தான் எல்லாருக்குமே வந்து ஆபத் பாந்தவா, அனாதி ரக்ஷகா. இந்த கோவிந்த நாமத்தை கேட்டிருக்கலாம் யாராவது? கோவிந்த நாமத்தை அருமையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ரீனிவாசா கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா, பக்தவத்சலா கோவிந்தா, பாகவத பிரியா கோவிந்தா. அந்த மாதிரி இந்த அம்மா கோவிந்தனை அப்படியே நினச்சிட்டு நேராக விஷ்ணு கிட்ட போய் தனக்கு என்னென்ன இது துன்பத்துக்கு ஆளாக இருக்காங்களோ, எதுக்காக ஆளாக இருக்காங்களோ அதெல்லாம் போய் இந்த கோவிந்தர்கிட்ட போய் சொல்கிறார், விஷ்ணு கிட்ட போய் சொல்கிறாங்க. ஸோ விஷ்ணு கிட்ட போய் சொன்ன உடனே, நீ அழுவாதம்மா, நான் உனக்கு அவர் சொல்கிறார், அந்த பெண்மணி சொல்கிறாரு, எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஆபத் பாந்தவர், நீங்கள் தான் அனாதி ரட்சகர், நீங்கள் தான் எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று ஒரு வாழ்க்கையை வந்து உருவாக்கியிருக்கீங்க, எனக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்குங்க. என்னை எல்லாருமே சோதனையிலேயே வச்சுருக்காங்க, எப்பவும் நான் வந்து வேதனையில் நான் வாழ்க்கையை நடத்திட்டுருக்கேன், எனக்குன்றது ஒரு எதுவுமே கிடையாது. எல்லாருமே என்னை வந்து அவதூறாக பேசுகிறாங்க, ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க, ரொம்ப கீழ்மட்டமான ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு நீங்கள் தான் ஆசிரியம் கொடுக்கணும், அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது, சரி இது வாமா, இது என்னால் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது, இந்த பிரச்சனை வந்து தீர்வு வந்து வேற ஒருத்தர்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க கூடயே கூட்டிகிட்டு போகிறாங்க. கையை வச்சு பிடிச்சிட்டு அவரை, அந்த பெண்மணியை கையை வச்சுட்டு கூடயே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, அவங்கள யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி விஷ்ணு பின்னாடி வராங்க. விஷ்ணு பின்னாடியே வந்துட்டு நேராக எங்கே போகிறாங்க தெரியுமா யாருக்காது? கோலோக விருந்தானத்துக்கு போகிறாங்க. கோலோக விருந்தானம் எது அப்படின்னா, வைகுண்ட லோகத்தில் பல கோடிக்கணக்கான லோகங்கள் இருக்குது. எத்தனை லோகங்கள்? பல கோடிக்கணக்கான லோகங்கள். அந்த லோகங்களில் உயர்ந்தமான லோகம் சாக்ஷாத்து ஒரிஜினல் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஷியாம சுந்தர உருவத்தில் கிருஷ்ணர் வந்து எங்கே இருக்கார்? அந்த கோலோக விருந்தாவனத்தில் தான் இருக்கார். அந்த இடத்துக்கு இவரை கூட்டிகிட்டு போகும்போது இவர் அழுந்துகிட்டே வராரு. யார்? இந்த பெண்மணி. இந்த பெண்மணி வந்து அழுந்துகிட்டே வரும்போது விஷ்ணு போய் கிருஷ்ணர் முன்னாடி நிற்கிறாரு. கிருஷ்ணர் முன்னாடி நின்றுட்டு கிருஷ்ணர் பார்க்குறாரு. விஷ்ணுவை பார்த்துட்டு, என்ன இந்த அழுவுற சத்தம் கேட்குது, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் அப்படி கேட்குறாரு தெரியுமா யாருக்காது? கோலோக விருந்தம், நீங்கள் ஒரு நிமிஷம் நல்லா சொல்லிட்டு பாருங்க. கோலோக விருந்தாவனத்தில் பின்னாடி வந்து பெண்மணி இருக்காங்க, முன்னாடி விஷ்ணு இருக்காரு, இவர் அழுந்துகிட்டே வராரு. ஆனால் கிருஷ்ணர் கேட்குறாரு, அவர் அழுவுறாரு, அவர் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனால இவர் அழுந்துட்டு இருக்காரு. இவர் கிருஷ்ணர் கேட்குறாரு, ஏமா நீ அழுவுற அப்படி, ஏதோ அழுற சத்தம் மாதிரி கேட்குற, யார் அங்கன்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ தான் பின்னாடி இப்போது நம்ம அழுந்துட்டு இருக்கும்போது என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி இது விட்டு நம்ம அழுகுறோம் இல்லையா, அப்போ அந்த சத்தமும் கேட்டது, அந்த அந்த இது வைப்ரேஷன் இப்போ பார்க்குறாங்க. அப்போது ஏன் கிருஷ்ணர் அப்படி கேட்குறாங்க? கிருஷ்ணர் வந்து ஏன் அந்த பெண்மணியை அப்படி கேட்குறாங்க? அந்த பெண்மணியை பார்க்குறாரு, இப்படி பின்னாடி பார்த்தா அந்த பெண்மணி இருக்குது. ஏமா நீ அழுந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கோலோக விருந்தாவனத்தில் ஏமா நீ அழுகுறான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். கஷ்டம்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே ரைட். வேற அழுதுன்னு இருக்காரு அதனால கேட்குறாங்க. சரி சரி ஓகே. வேற இல்லை அழுவுறது ஏன்? நீங்கள் ஒரே பாயிண்டிங், ஏன் அழுவுறீங்க அவ்வளோதான். திங்களோ ಹೇಳಿ ಹೇಳಿ. அவரை அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார். அவர் வந்திருக்கிறதே அவருக்கு அடைக்கலை கொடுக்கறதுக்காக தான். அவரெல்லாம் கையில் வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன்னா ನೀ ಹೇಳಕ್ಕೆ ಬಂದ್ರಿ ನಮ್ಮ ಅಂತ நீங்கள் சொல்லுங்க. கோலோக விருந்தாவனத்துல எல்லாருமே ரொம்ப ஆனந்தமா இருப்பாங்க. அந்த இடத்துல ஆனந்தமா இருக்கிற இடம், அங்க அளவே கூடாது யாருமே, அந்த துன்பமே இல்லை. அதனால தான் அது பேர் வைகுண்டம். நோ ஆங்ஸைட்டி, துன்பம்ன்றதே கிடையாது வைகுண்டத்தில். அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம அங்கே போகிறதுக்காக கஷ்டப்படுறோம். அங்கே துன்பமே இல்லை. நீ ஏமா இங்கே அழுவுற? இங்கே கோலோக விருந்தாவனத்தில் யாருமே அழுவுறது இல்லையே, ஏமா நீ அழுவுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அழுவுறதுக்கு சான்ஸே இல்லைங்க, அழுவக்கூடாது யாருமே, அழுவுறது இல்லை யாருமே. ஏன்னா எல்லாருமே சந்தோஷமாக பகவானுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் கேட்ட கேள்வியை ஏன் அழுவுற? அழவே கூடாது, அங்கே அழக்கூடாது. அப்படிதான் ஒரே பாயிண்ட். அங்கே சந்தோஷம் இருக்கிற இடத்துல இங்கே இப்போ நம்ம அழுந்துட்டு உட்காந்துருக்குறோம் கிளாஸில். பிரபு வந்து கிளாஸ் சொல்கிறாரு, யாரப்பா கேட்குறதுன்னு சொல்லி அழுந்துட்டு. ஏன்னா இங்கே சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. அதனால கேட்குறாரு கிருஷ்ணர், ஏமா இந்த மாதிரி. அப்புறம் விஷ்ணு எடுத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போது அவரை கூப்பிட்டுக்கிட்டு
அந்த பெண்மணியை கூப்பிட்டுக்கிட்டு சொல்கிறாங்க, கிருஷ்ணரே நீ ஒன்றும் அழுவாதம்மா, இந்த மாதப்பேர் வந்து என்னோட மாதமாக நான் வச்சுக்கிறேன், என்னோட மாதமாக நான் வச்சுக்கிறேன். அதனால் இந்த மாதத்துக்கு புருஷோத்தம மாதம்னு சொல்லி பேர். என்ன மாதம்? புருஷோத்தம மாதம். புருஷோத்தமம் அப்படின்னா தெரியுமா யாருக்காது? புருஷர்னா ஆண்கள், அதிலே உத்தமமானவர். உத்தமமானவர் யாராவது இருக்காங்களா இந்த வாழ்க்கை, இந்த பிரம்மாண்டத்தில்? யாருமே இல்லை. அவர் ஒருத்தர் தான் உத்தமமான புருஷோத்தமர் அவர். ஸோ புருஷர்லேயே உத்தமமானவர் அவர் ஒருத்தர் தான். அதனால தான் இன்னொன்று என்னென்னா, நம்ம எல்லாருமே பெண்மணிகள் தான், யாருமே வந்து ஆண்கள் கிடையாது. இந்த பௌத்திக உலகமே ஃபெமினின் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மா விஷ்ணு இல்லை, பிரம்மா சிவா. ஸோ எல்லாருமே இந்த பௌத்திக உலகத்தில் வந்து பெண்கள் தான். ஒரே ஒருத்தர் தான் ஆண், அவர் தான் பகவான் புருஷோத்தமர். ஸோ அவரோட கண் பார்வையில் இந்த பௌத்திக உலகத்தை பார்த்த உடனே இந்த பௌத்திக உலகம் என்னாச்சு? ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு. அப்படியே ஜீவிகள் எல்லாமே உருவாக்குறாங்க. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ ஒன்றும் பயப்படாதம்மா, இனிமே இந்த மாதத்தை வந்து புருஷோத்தம மாதமாக நான் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன். திருமணமே பண்ணிக்கிறார் அவர். யாரை? அந்த பெண்மணியை திருமணம் பண்ணிக்கிறாரு. அதனால் ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டா அந்த புருஷனோட எல்லா உரிமைகளும் எல்லா சக்திகளும் அவரோட எல்லா விபூதிகளும் எல்லாம் யாருக்கு வருது? பெண்மணிக்கு வந்துடுது. அதனால் அந்த பெண்மணி வந்து சக்தி வாழ்ந்தவங்க ஆகிட்டாங்க. கிருஷ்ணருக்கு என்னென்ன சக்தி இருக்கோ, கிருஷ்ணருக்கு என்ன விபூதிகள் இருக்கோ, எல்லாம் பவர் இவருக்கு வந்துருச்சு. யாருக்கு? இந்த பெண்மணிக்கு. அதனால் உன்னால் இந்த ஒரு மாதத்தில் இது விரதமாக வந்து யாரை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். யார் ஒருத்தர் வந்து இந்த விரதத்தை, அதாவது புருஷோத்தம மாத விரதத்தை வந்து கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எனக்கு என்ன சந்தோஷம் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டாங்க. இருக்கிறதுலே மாதத்தில் உயர்ந்தமான மாதம் இது நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். நம்ம இல்லை இது விட்டுடுங்க, இந்த மாதத்தை விட்டுருங்க, அது மார்கழி மாதம் நம்ம இதில். ஓகே, நான் சொல்கிறேன், இந்த கௌடி சம்பிரதாயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? யசோத தாமோதர மாதம், கார்த்திகை மாதம் ரெண்டு ஒரே தான். அதுதான் உயர்ந்தமான மாதம். மாதத்திலேயே உயர்ந்தமான மாதம். நதியில் உயர்ந்தமான நதி எது இருக்கு? கங்கை நதி. அதே மாதிரி சாஸ்திரங்களை உயர்ந்தமான சாஸ்திரம் எது? பாகவதம் இல்லையா? அந்த மாதிரி விரதத்திலேயே ரொம்ப ரொம்ப உயர்ந்தமான விரதம் வந்து ஏகாதசி விரதம். மாசத்துல உயர்ந்தமான மாதம் வந்து கார்த்திகை மாதம். அந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் 100 மடங்கு உங்களுக்கு வந்து மல்டிப்ளை ஆகிடும், அதிகமாகிடும். ஆனால் இந்த ஒரு புருஷோத்தம மாதத்தில் நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் 1000 மடங்கு உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும். அதுதான் நாளைக்கு வரப்போகுது. இது வருஷம் வரதில்லை. எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வருது? 3 வருஷத்துக்கு மட்டும்தான் ஒரு தடவை வருது. அதனால் இந்த ஒரு புருஷோத்தம மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் 4 மணிக்கு இல்லை 4:30 மணிக்கு எந்திரிக்கணும், இல்லை 5 மணிக்காவது எந்திரிச்சிட்டு, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு பகவானுக்கு ஆரத்தி செஞ்சு, உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த ஆரத்தி செஞ்சு சம்சாரதாவெல்லாம் பாடிட்டு சாண்டிங்கை முடிச்சிடணும். காலையிலே முடிச்சிடணும். 16 ரவுண்டு 8 மணிக்குள்ளே முடிச்சிடணும். முடிகிற அளவுக்கு 8 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும். இல்லை 9 மணி, மேக்ஸிமம் 9க்குள்ளே நீங்கள் எல்லாம் முடிச்சிடணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்கிறது உங்களை கட்டாயப்படுத்தலை, என்ன இருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள், குழந்தைங்கக்கிட்ட உங்ககிட்ட. அதுக்கப்புறம் தாமோதர மாதத்தில் நம்ம வந்து விளக்கு காமிக்கிறோம் இல்லையா, நெய் விளக்கு. அந்த நெய் விளக்கும் இதில் காமிக்கணும். ராதாகிருஷ்ணாக்கு நீங்கள் காமிக்கணும். 30 நாள் காமிக்கலாம். காலையிலையும் காமிக்கலாம், நைட்டுக்கு காமிக்கலாம். இல்லை முடியாதுன்னா ஒரு தைமம் தான் நீங்கள் காமிக்கலாம். முக்கியமாக வந்து ஜபம் 16 ரவுண்டு ஜபம் பண்ணுறவங்க 32 ரவுண்டு பண்ணலாம். 4 ரவுண்டு பண்ணுறவங்க 16 ரவுண்டு. இந்த மாதத்தை மட்டும் 16 ரவுண்டு பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த மாதத்தில் மட்டும் விடாதீங்க. 16 ரவுண்டு பண்ணால் வீட்டில் ஏதாவது அனாரோக்கியமாக இருக்கிறவங்க, முடியாது இருக்கிறவங்க, அப்புறம் வந்து நாளைக்கோ நாளானிக்கோ பகவான்கிட்ட ஏதோ அவங்க முடியாத உயிர் விடுற சமயத்தில் அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த நாமத்தை சொன்னால் நேராக பகவான்கிட்ட போயிடுவாங்க. அப்புறம் வீட்டில் குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள், பெரிய பெரிய பசங்க, அவங்கள யாராவது இருந்தால் அவங்க வந்து முக்கியமாக இந்த ஜபத்தை வந்து தொடங்கணும். இந்த ஒரு மாதத்தை மட்டும் எல்லாருமே தொடங்க சொல்லுங்கள். நான் ஜபமாலை வாங்கிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப உயர்ந்தமானது இது. ரொம்ப உயர்ந்தமான ஒரு சேவை வந்து ஜபமாலை, நாம ஜபம். 16 ரவுண்டு எப்படியாவது கஷ்டப்பட்டால் செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். இந்த மாதத்தை மட்டும் 16 ரவுண்டு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 8 ரவுண்டு பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், 16 ரவுண்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், இல்லை 4 ரவுண்டு பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் பரவாயில்ல. 4 காலையில் 4, மத்தியானம் 4, சாயங்காலம் ஒரு 8, அந்த மாதிரி கூட முடிச்சிடலாம், பரவாயில்ல. ஏன்னா
நிறைய பேர் வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறதுனால நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் பிரித்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஆனால் அது அப்படியே கண்டினியூ பண்ணாதீங்க. முடிஞ்சால் சீக்கிரமாக எழுந்துச்சி இந்த மாதத்தில் குளிச்சுட்டு நீங்கள் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. அப்புறம் ராதாகிருஷ்ணா பிக்சரை வச்சுக்கிட்டு டெய்லி அகர்பத்தி ஒரு 7 தடவை பகவானுக்கு காமிங்க. அப்புறம் நெய் விளக்கு ஒரு 7 தடவை காமிங்க. அப்புறம் புஷ்பங்கள், உதிரி புஷ்பங்களை எடுத்து பகவானுக்கு வந்து நீங்கள் புஷ்பங்களை வந்து ஆரத்தி பண்ணலாம். நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் ஆன்மீக செயல் இந்த மாதத்தில் 1000 மடங்கு உங்களுக்கு மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஹரே கிருஷ்ணா. 1000 மடங்கு உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும். எந்த செயல் செஞ்சாலும் பரவாயில்ல. அது ஒன்று முக்கியமானது. காலையில் சீக்கிரமாக எழுந்திடணும், சீக்கிரமாக எழுந்துச்சி மங்களாரத்தி செய்யணும், பகவானுக்கு வந்து ஆரத்தி செய்யணும். அப்புறம் குரு அஷ்டகம்னு சொல்லி ஒரு கீர்த்தனை இருக்குது. அந்த குரு அஷ்டகம் சம்சாரதாவா அந்த பாட்டு இருக்குது. அந்த பாடல் நீங்கள் பாடணும் காலையில், ராதாகிருஷ்ணன் முன்னாடி அது பாடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து துளசி செடி எத்தனை பேர்கிட்ட இருக்குது வீட்டில்? 1 2 3 இருக்குது, பிரபுக்கிட்ட 4 5 6 எல்லாருக்கிட்டையும். உங்கள்கிட்ட இல்லை பாரு, கம்பல்சரி நீங்கள் வைக்கணும். நீங்கள் மட்டும் கம்பல்சரி வைக்கணும். யார் இவங்களாம் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் மட்டும் நீங்கள் துளசிக்கு செடி வைக்கணும். உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா? ரைட், வெரி குட். இப்போ குழந்தைக்கு என்ன எத்தனை மாதம்? 4. ஓகே, சரி, ஓகே. உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா? துளசி செடி வந்து எத்தனை வேணாலும் வைங்க, பரவாயில்ல, தப்பே இல்லை. உங்கள் வீட்டில் வாஸ்து எத்தனை பேர் இருக்குது? வாஸ்து எத்தனை பேருக்கு இருக்குது? இல்லை, எத்தனை பேர் இருக்குது? ವಾಸ್ತು ಈ ಥರ ಇಲ್ಲಿ ಬರಬೇಕು, ಅಗ್ನಿಮೂಲೆಯಲ್ಲಿ ಬರಬೇಕು. ವಾಸ್ತು ನೋಡ್ತಿರಲ್ಲ ಮನೆಗೆ, ವೀಡು ಮನೆ ಕಟ್ತಿರಲ್ಲ, ವಾಸ್ತು ಪ್ರಕಾರ ಕಟ್ತಿರಲ್ಲ. ಈಸ್ಟಲ್ಲಿ ಬರಬೇಕು, ವೆಸ್ಟಲ್ಲಿ ಬರಬೇಕು. ಅಲ್ಲ, ಅದು ಇದೆಯಾ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅದು ಇದೆಯಾ ಅಂತ? ಆ ಥರ ಕಟ್ಟಿದ್ದೀರಾ? ವಾಸ್ತು ಪ್ರಕಾರ ಕಟ್ಟಿದ್ದೀರಾ? ಹಾಂ, ಕಟ್ಟಿದ್ದೀರಾ. ನೀವು வாஸ்து பிரகார நோடி கட்டிக்கிறா? ನೀವು ஓகே ரைட். ஸோ வாஸ்துப்படி கட்டாமல் இருக்கிறவங்க கூட துளசி செடியை வச்சா அது வாஸ்து கரெக்டாகிடும். கட்டாமல் இருந்தால் கூட அவர் சரியாக கட்டலை, ஏதோ ஒருத்தர் வந்தான், அவனுக்கு குவாலிஃபைடாக இல்லை, அவன் சரியாக வாஸ்து சரியாக சொல்லலை, அப்படி இல்லாமல் இருந்தால் கூட ஈஸ்ட்டுக்கு நார்த்துக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி துளசி செடியை வச்சுட்டா அந்த வாஸ்துவோட தோஷம் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீக்கப்பட்டுரும். எப்போது துளசி வச்சா, துளசி மகாராணி இருந்தால். அதனால் துளசி செடிங்க எத்தனை துளசி செடி வச்சாலும் தப்பே இல்லை. உடனே நீங்கள் துளசி செடி வச்சுடுங்க. இவர் மாதாஜி சொன்னால் அவர் எடுத்து கொடுப்பாங்க துளசி செடி. ஸோ அதனால் துளசி எடுத்து ஒரு பானையில் கூட வச்சுக்கோங்க. பானையில் வச்சு நீங்கள் துளசியை வந்து ஒரு நாள் தவறாமல் அகர்பத்தியில் 7 தடவை பகவானுக்கு வந்து ஆரத்தி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நெய் விளக்கு அதில் 7 தடவை துளசி மகாராணிக்கு வந்து ஆரத்தி பண்ணும். அப்புறம் புஷ்பங்கள் அதில் 7 தடவை துளசி மகாராணிக்கு ஆரத்தி பண்ணும். துளசிக்கு ஒரு ப்ரேயர் இருக்குது. கௌரி மாதாஜி நீங்கள் எல்லாம் அந்த இதெல்லாம் அனுப்பிச்சிருங்க, குரூப்பில் அனுப்பிச்சிருங்க. துளசி ப்ரேயரு, அப்புறம் சம்சாரதாவா ப்ரேயர், அது ரெண்டுமே தமிழில் நீங்கள் ஷேர் பண்ணிட முடியும் இல்லையா? அது மாதாஜி பண்ணிவிடுவாங்க. ஓகே, அது ஹெட்லைன்ஸ் போட்டு அனுப்பிச்சி விட்ருங்க, தமிழில் அனுப்பிச்சி விட்ருங்க. இது ரெண்டும் நீங்கள் பண்ணிவிட்டு துளசிக்கு வந்து முக்கியமாக 4 தடவை பிரதட்சணை பண்ணுங்க. இப்போ தெரியல, பிரதட்சணைன்னா கிரிவலம் போகிறோம் இல்லை நம்ம அண்ணாமலைக்கு, அந்த மாதிரி துளசி மகாராணிக்கு 4 தடவை நம்ம பிரதட்சணை பண்ணோம். அப்புறம் வந்து 3 தடவை தண்ணியை வந்து ஆஃபர் பண்ணோம் துளசி மகாராணிக்கு. 3 தடவை துளசி மகாராணிக்கு இது பண்ணோம். ஒரு சின்ன ஒரு பஞ்சபாத்திர ஒரு உத்திரனை வச்சுக்கோங்க. இது பண்ணுறது முன்னாடி கொஞ்சம் கை இப்படி கழுவிக்கோங்க. ஓம் கேசவாய நமஹா, மறுபடியும் கையில் போட்டுட்டு ஓம் நாராயண நமஹா, மறுபடியும் கையில் போட்டு கை கழுவிட்டு ஓம் மாதவாய நமஹா, அப்புறம் கை கழுவிட்டு ஓம் கோவிந்தாய நமஹா. சிம்பிள், அவ்வளோதான். இது பெருசாக இருக்குது, நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து முக்கியமாக புருஷோத்த மாதத்தில் செய்யணும். ஸோ முதல்ல மங்களாரத்தி, துளசி ப்ரேயரு, அதுக்கப்புறம் துளசி வந்து பிரதட்சணை பண்ணும். துளசிக்கு வந்து 3 தடவை தண்ணியை ஆஃபர் பண்ணும். ಓಕೆ, ಅದಕ್ಕப்புறம் ತುಳಸಿಗೆ ಅದು ಮೊದಲು ನೀವು ಮಾಡೋಕ್ಕೆ ಮುಂದೆ ಶುದ್ಧ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. ನಾವು ಶುದ್ಧ ಮಾಡ್ಕೊಬೇಕು. ಈಗ ನಾವು ಏನೇನೋ ಮುಟ್ಟಿರ್ತೀರಿ ಅಲ್ವಾ, ಆಚಮನ, ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಆಚಮನ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆಚಮನ ಅಂದರೆ ಶುದ್ಧ, ನಾವು ಶುದ್ಧ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು. ಅಂದರೆ ನಾವು ಮಾಡ್ತಿರಲ್ಲ, ಪೂಜೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಮುಂದೆ ಮಾಡ್ತಿರಲ್ಲ, ಅದನ್ನು ಅರ್ಥ ಇನ್ನೊಂದ್ಸಲ ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕು. ಅದು ಎಲ್ಲ ಪಂಚಪಾತ್ರೆ ಒಂದು ಉದ್ರನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ನೀರು ಇಟ್ಕೊಂಡೋದಲ್ಲಿ ಫಸ್ಟು ಈ ಕೈ ತೊಳ್ಕೊಬೇಕು. ಎಡಗೈಯಿಂದ ಬಲಗೈಗೆ ತೊಳ್ಕೊಂಬಿಟ್ಟು ಉದ್ರನಲ್ಲಿ ನೀರು ಎತ್ಕೊಂಡು ಇದಕ್ಕೆ ನೀರಲ್ಲಿ ಕೈಯಲ್ಲಿ ನೀರು ಹಾಕ್ಕೊಂಡು ಸ್ವಲ್ಪ ತೊಗೋಬೇಕು. ಓಂ ಕೇಶವಾಯ ನಮಃ ಅಂತ ತೊಗೋಬೇಕು. ಅದು ತೊಗೊಳ್ಳುವಾಗ ಇದು ಮತ್ತೆ ಎಂಜಲಾಗುತ್ತಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದ್ಸಲ ನೀರು ಹಾಕೊಂಡು ಅದನ್ನು ತೊಳ್ಕೊಬೇಕು. ಮತ್ತೆ ನೀರು ಎತ್ಕೊಂಡು ಒಂದು ಉದ್ರನ ನೀರು ಎತ್ಕೊಂಡು ಕೈಯಲ್ಲಿ ಹಾಕ್ಕೊಂಡು ಓಂ ನಾರಾಯಣ ನಮಃ, ಮತ್ತೆ ರೈಟ್ ಹ್ಯಾಂಡ್ನ ತೊಳ್ಕೊಬೇಕು. ಓಂ ಕೇಶವಾಯ ನಮಃ, ಓಂ ನಾರಾಯಣ ನಮಃ, ಮತ್ತೆ ನೀರು ಎತ್ಕೊಂಡು ಓಂ ಮಾಧವಾಯ ನಮಃ. ಅದಾದಮೇಲೆ ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ನೀರು ಎತ್ಕೊಂಡು 2 ಕೈ ಹಿಂಗೆ ಉಜ್ಕೊಬೇಕು, ಓಂ ಗೋವಿಂದಾಯ ನಮಃ. ಅದಾದಮೇಲೆ ನೀವು ಪೂಜೆ ಶುರು ಮಾಡ್ಕೊಬೇಕು.
ಪೂಜಾ ಶುರು ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಕೆ ಮೊದಲೇ ಇದು ನೀವು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಬೇಕು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಚಿಕ್ಕ ಬುಕ್ಕಲ್ಲಿ ಎಲ್ಲ ಇರುತ್ತೆ ನೋಡಿ, ಚಿಕ್ಕ ಬುಕ್ ಎಲ್ಲೋ ಕಲರ್ ಬುಕ್ ಇದೆಯಲ್ಲ, ಅದರಲ್ಲಿ ಎಲ್ಲ ಬುಕ್ ಅದರಲ್ಲಿ ಇದೆ. ಇದನ್ನು ಫಾಲೋ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು ನೀವು ಬಿಗಿನಿಂಗಲ್ಲಿ. ಸೊ ಎಲ್ಲರೂ ರಾಧಾಕೃಷ್ಣ ಪಿಕ್ಚರ್ನ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ನಿಮ್ಗೆ ಬೇಕು ಅಂದರೆ ನಾನು ತೊಗೊಂಬಂದು ಕೊಡ್ತೀನಿ ರಾಧಾಕೃಷ್ಣ ಪಿಕ್ಚರ್ನ. ಓಕೆ. ಸೊ ಮಂಗಳಾರತಿ ಹಾಡು ಆಡಬೇಕು, ಮಂಗಳಾರತಿ ಮಾಡಬೇಕು, ಮತ್ತು ತುಳಸಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಬೇಕು. ಆಯಿತಾ? ಅದಾದಮೇಲೆ ಇನ್ನೊಂದು ಏನು ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಭಾಗವತಂ ಶ್ಲೋಕ ಡೈಲಿ ನೀವು 2 ಶ್ಲೋಕ 3 ಶ್ಲೋಕ ಓದಬೇಕು. ಎಷ್ಟಾಗುತ್ತೋ ಅಷ್ಟು ಓದಬೇಕು. ಸಪೋಸ್ ಆಗಲಿಲ್ಲ ಅಂದರೆ ನಿಮ್ಮ ಕ್ಲಾಸಿಗೆ ಬಂದರೆ ಸಾಕು. ಯಾಕಂದರೆ ಸೋಮವಾರ ನಮ್ಮದು ಕ್ಲಾಸ್ ಇರುತ್ತೆ, ಬುಧವಾರ ಕ್ಲಾಸ್ ಇರುತ್ತೆ, ಶನಿವಾರ ಕ್ಲಾಸ್ ಇರುತ್ತೆ. 3 ದಿನ ನಿಮ್ಮದು ಕ್ಲಾಸ್ ಮುಗೀತು, ನೀವು ಓದಂಗೆ ಇಲ್ಲ. ಹಂಗಂತ ಓದಿರಬಾರ್ದು. ಸಪೋಸ್ ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಇದ್ದರೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ನೀವು ಮುಗಿಸ್ಬಿಡ್ತೀರಾ. 2-3 ಶ್ಲೋಕ ನಾನು ಇಲ್ಲಿ ರೆಗ್ಯುಲರಾಗಿ ನಡೀತಾ ಇರುತ್ತೆ. ಅದಿಲ್ಲದ್ರೆ ನೀವು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಓದಬೇಕು. ಆಮೇಲೆ ಜಪ ಬಂದು ಮುಖ್ಯವಾಗಿ ಮಿಸ್ ಮಾಡಲೇಬಾರ್ದು ಈ ಪುರುಷೋತ್ತಮ ಮಾಸದಲ್ಲಿ. ಸೊ ಯಾಕೆ ಇದೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಂದು ಸಲ ಏನಾಯಿತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆಮೇಲೆ ಇನ್ನೇನು ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಪುರುಷೋತ್ತಮ ಮಾಸದಲ್ಲಿ ದೀಪ ಆರತಿ ಮಾಡಬೇಕು. ದಾಮೋದರ್ಗೆ ಮಾಡ್ದಂಗೆ ದೀಪ ಆರತಿ ಮಾಡಬೇಕು. ಬೆಳಗ್ಗೆ ಅಲ್ವಾ ರಾತ್ರಿ, ಬೆಳಗ್ಗೆ ಅಥವಾ ರಾತ್ರಿ. ಹಾಂ, ತುಳಸಿ ಕಡ್ಡಿಲೂ ಮಾಡ್ಬೋದು, ದೀಪದಲ್ಲಿ ಮಾಡ್ಬೋದು. ತುಳಸಿ ಕಡ್ಡಿನಲ್ಲೇ ಮಾಡಿ. ಆಯಿತಾ? ಓಕೆ. ಹಾಂ, ಸರಿ, ಓಕೆ. ಆ ಥರ ಮಾಡಬೇಕು. ಆಮೇಲೆ ಇನ್ನೊಂದೇನೆಂದರೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಎಲ್ಲಾದರೂ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಹೋಗೋಂಗಿದ್ರೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಹೋಗಿ. ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಹೋಗೋದಂದರೆ ಗೊತ್ತಲ್ಲ, ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗೋದು. ತೀರ್ಥಯಾತ್ರೆಗೆ ಹೋಗೋಂಗಿದ್ರೆ ತೀರ್ಥಯಾತ್ರೆಗೆ ಹೋಗಿ, ತುಂಬ ಒಳ್ಳೆಯದು. ಯಾವ ಕಡೆ ಎಲ್ಲಿ ಒಂದು ಕಡೆ ನೀವು ಮಾಯಾಪುರಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡಿದ್ರೆ 1000 ಸಲ ಓದಂಗೆ. ಒಂದು ಸಲ ಹೋದರೆ, ವೃಂದಾವನಕ್ಕೆ ಹೋದರೆ 1000 ಸಲ ಓದಂಗೆ. ವೃಂದಾವನ ಪರಿಕ್ರಮ ಮಾಡಿಬಿಟ್ರೆ, ಗೋವರ್ಧನ ಪರಿಕ್ರಮ ಮಾಡಿದ್ರೆ 1000 ಸಲ ಪರಿಕ್ರಮ ಮಾಡಿದ್ರೆ ಸಮಾನ. ಅಷ್ಟು ಮುಖ್ಯ ಇದು. ಆ ತಾಯಿಗೆ, ಯಾರಿಗೆ ಅಧಿಕ ಮಾಸ ತಾಯಿಗೆ ಹೆಸರು ಏನಂದರೆ ಅಧಿಕ ಮಾಸ ಅಂತಲೇ ಹೆಸರೇ ಇಟ್ಬಿಡ್ತಾರೆ ಅದಕ್ಕೆ. ಅವ್ರಿಗೆ ಆ பெண்மணிಗೆ, அந்த பெண்மணிக்கு வந்து தமிழ் கன்னடம் விட்டார் நான் இப்போ. ஸோ அந்த பெண்மணிக்கு வந்து அதிக மாதம் சொல்லி பேரே வச்சுட்டாங்க. ஸோ அந்த அதிக மாதம் பேர், அதில் வந்து யாரை வந்து முக்கியமான டிடி யாருன்னா புருஷோத்தமர்ன்ற ஒரு டிடி தான். அவங்கள வந்து நம்ம வழிபாடு பண்ணணும். கிருஷ்ணர் தான், கிருஷ்ணர் தான். அவங்கள வச்சு தான் நம்ம வழிபாடு பண்ணணும், ஆரத்தி பண்ணணும், இதெல்லாம் பூஜை பண்ணுறது அதெல்லாம். அதனால் இந்த புருஷோத்தம மாதத்தில் கிருஷ்ணருக்கு என்ன பலம் இருக்கோ, என்ன பவர் இருக்கோ, என்ன சக்தி இருக்கோ, என்ன வலிமை இருக்கோ, அது எல்லாமே அந்த பெண்மணிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. எந்த பெண்மணிக்கு? அதிக மாசம்ன்ற பெண்மணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அதனால் கிருஷ்ணருக்கு பண்ணாலும் அந்த அம்மாவுக்கு பண்ணாலும் சமானமாகிடுது. ஓகே. அதனால் இந்த புருஷோத்தம மாதத்தில் இது எல்லாமே நம்ம வழிபாடு பண்ணணும். வேறு என்ன இருக்குது? ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். புருஷோத்தம மாதத்தில் சொன்னதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறது மறந்துட்டேன். உங்களால் எவ்வளோ அளவுக்கு விரதம் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரதம் இருக்கலாம். ஆனால் இதில் நிறைய கட்டோரமான விரதமெல்லாம் இருக்குது. கேரட் சாப்பிடக்கூடாது, கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, வேக வச்ச உணவை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நம்மளால் முடியறதில்ல. அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல உங்களுக்கு. எதுவுமே வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது, காஃபி டீ குடிக்கக்கூடாது. முக்கியமாக இந்த 1 மாதத்தில் யாராவது காஃபி டீ இல்லாத இருக்க முடியுமா? தைரியம் இருக்கா? இருக்காது. அந்த மாதிரி இருக்குது இல்லை. மாதாஜி குடிக்கிறதே இல்லை பாருங்க. வேலை நைஸ். நீங்கள் குடிக்கிறது இல்லையா? வெரி குட், நைஸ். புவனேஷே குடிக்கிறது இல்லை. ஆச்சரியமாக இருக்குப்பா. என்ன குடிக்கிறா அப்போ? நீங்கள் எதுவுமே குடிக்கிறது இல்லையா? பால் குடிக்கிறது இல்லையா? பால் குடிக்கணுமா? கொஞ்சம் பால் குடிக்கணும். அப்போ நீங்கள் பாதாம் பால் சேஞ்ச் ஆகிடலாமே. ஹார்லிக்ஸ் சேஞ்ச் எடுத்துக்கோங்க. ஹார்லிக்ஸில் பாதாம் பால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, பாலில் நல்லா கட்டி பாலில் வெள்ளைத்தூள் இருக்குது பாருங்கள், நாட்டு சக்கரை, அது போட்டுக்கிட்டா ஹார்லிக்ஸ் சமானம். அது இந்த இது நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் பால் கொஞ்சம் சூடாக குடிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆறி போய் பால் குடிக்கிறாங்க. அந்த மாதிரி குடிக்கக்கூடாது, அது விஷத்துக்கு சமானம். அதனால் பால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே குடிக்கணும் நம்ம. ஓகே. இது இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் பால், இந்த காஃபி டீ குடிக்காமல் ஆனியன் பூண்டை இதெல்லாம். ஆனால் நிறைய ஐட்டம் அங்கே சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நம்மளால் முடியாது. அதனால தான் நான் அதை சொல்ல போகல உங்களுக்கு. கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, கேரட் சாப்பிடக்கூடாது, அப்புறம் என்ன இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் வருது பாருங்கள், அது எல்லாமே அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. ಅದೆಲ್ಲ ಸಾப்பிಡಕೂಡದು. நிறைய ಐಟಮ್ ಸಾப்பிಡಕೂಡದು. ಇದು ಇರೋರಿಗೆ ಮಾತ್ರ. ನಿಮ್ಗೆ ಆದರೆ ಇರ್ಬೋದು. ಇದು ಹಂಗೆ ಇರಬೇಕು ಅಂದರೆ ಮನೇಲಿ ಹೋಗಿ ನಾನು ಅದು ಮಾಡಲ್ಲ ಇದು ಮಾಡಲ್ಲ ಅಂದರೆ ಆಮೇಲೆ ಗಲಾಟೆ ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ ಅವರು. ಅದಕ್ಕೆಲ್ಲ ಅಷ್ಟೊಂದು ಇದೆಲ್ಲ ಹೋಗಿ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಮೈನ್ ಚಾಂಟಿಂಗು ತತ್ವ ಅರೇಂಜ್ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಬೇಕು. ಸಿದ್ಧಾಂತ ಫಿಲಾಸಫಿ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ, ಭಗವದ್ಗೀತೆ ಓದೋದು, ಭಾಗವತ ಓದೋದು, ಕ್ಲಾಸಲ್ಲಿ ಏನಿದೆಯೋ ಅದನ್ನ ಹೋಗಿ ಮತ್ತೆ ರಿವೈಸ್ ಮಾಡೋದು ತುಂಬ ತುಂಬ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್.
ಸೊ ಭಾಗವತ ಓದೋದು, ಭಗವದ್ಗೀತೆ ಓದೋದು, ಪೂಜೆ ಮಾಡಬೇಕು. ಮೈನು ಮಂಗಳಾರತಿ ಪೂಜೆ, ನರಸಿಂಹ ಪೂಜೆ, ತುಳಸಿ ಪೂಜೆ, ಭಗವದ್ಗೀತೆ. ಬೆಳಗ್ಗೆ ಭಾಗವತ ಓದಬೇಕು, ಸಾಯಂಕಾಲ ಭಗವದ್ಗೀತೆ ಓದಬೇಕು. ಸೊ ಬೇರೆ ಎದು ಇருக்கு பாருங்க ಮಾತಾಜಿ, ಬೇರೆ ಎದು ಮಿಸ್ பண்ணிருக்கா வரதத்துல? ஒரு நிமிஷம். அந்த ஸ்லோகம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. முக்கியமாக மறந்துட்டேன். அப்புறம் சௌராஷ்டகம்னு சொல்லி ஒரு கீர்த்தனை இருக்கு, ஒரு பாடல். அது வந்து எல்லாருக்குமே குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நானும் ஷேர் பண்ணியிருக்கேன், மாதாஜியும் ஷேர் பண்ணியிருக்காரு. சௌராஷ்டகம் அப்படின்னா அந்த புருஷாஷ்டகம், அது பேரே புருஷாஷ்டகம். அதேதான். அந்த ஸ்லோகாவை வந்து 33 தடவை சொல்லுமா பாருங்க அந்த ஸ்லோகம். அது வந்து இன்னொன்று வந்து நம்ம ஆரத்தி பண்ணும்போது எப்படி தாமோதராஷ்டகம் சொல்கிறோமோ அதே மாதிரி சௌராஷ்டகம். மாதாஜி 30 அது சொல்லிட்டீங்களா? அப்புறம் அந்த ஆரத்தி பண்ணும்போது நெய் விளக்கு நம்ம சுவாமிக்கு காமிக்கும் போது பெருமாளுக்கு அந்த சௌராஷ்டகம் சொல்லி 8 ஸ்லோகா வருது, 8 மந்திரம், 8 பாடல், 8 பேராகிராஃபு. அதை வந்து நம்ம பாடணும். பிரஜேத பிரசித்தம்னு சொல்லி ஒரு ஸ்லோகா வருது. நான் தமிழில் மாதாஜி ஷேர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் நானும் வந்து இங்கிலீஷில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு அதை பார்த்து நீங்கள் படிக்கலாம். அது பாட தெரியாமல் இருந்தால் அதை பார்த்துட்டு நீங்கள் படிக்கலாம். அந்த ஆரத்தி பண்ணும்போது அது படிக்கணும். சௌராஷ்டகம் அப்படின்னு சொல்லி ஒரு அஷ்டகம். அதில் చౌరాష్టకం சொல்லி మీరు మొబైల్లో వేస్తే వచ్చేస్తుంది, గూగుల్లో వేస్తే వస్తుంది, யூடியூப்ல వేస్తేనే వచ్చేస్తుంది. அதில் அதே பேர் என்னன்னா, திருடனங்களுக்கே பெரிய திருடன் யார் அப்படின்னா நம்ம வேணுகோபால் சுவாமி. அதான் அந்த ஸ்லோகா, இது பேரே, பாடல் பேரே அதுதான். ரொம்ப அருமையான பாடல். அது ஒரு நாள் நான் விளக்கத்தை கொடுக்குறேன். அந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்றது விளக்கத்தை நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டோரி இருக்குது. ஒரு நாள் காமியவான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் காமியவான் கேள்விப்பட்டிருக்கீங்க? காமியவான் எங்கே இருக்குது? நம்ம ஒசூர் பின்னாடி இருக்கா, இல்லை தருமபுரி பின்னாடி இருக்கா, பெங்களூர் பக்கத்தில் இருக்கா? விருந்தாவனத்தில் 100க்கு மேலே ஃபாரஸ்ட் இருக்குது. அதில் முக்கியமான ஃபாரஸ்ட் வந்து 12 ஃபாரஸ்ட், 12 காட்டுகள், 12 வனங்கள். எங்கே இருக்கு? ஒசூரில் மூக்கண்டப்பள்ளியில் விருந்தாவனத்தில் இருக்குது. ஸோ அந்த 12 வனத்தில் ரொம்ப முக்கியமானவர் வந்து காமியவான். இந்த காமியவானில் பாண்டவர்கள் வந்து வனவாசம் பண்ணிட்டு இருக்காங்க. வனவாசம் பண்ணிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் அந்த சமயத்தில் அங்கே வராரு. என்ன பண்ணுறாங்க என் பக்தர்கள் பார்க்கலாம், புவனேஷ் என்ன பண்ணுறான், மூக்கண்டப்பள்ளி வேணுகோபால் சுவாமி கோயிலான்னு சொல்லி பார்க்கறதுக்காக வராரு. கிருஷ்ணர் வந்தார். கிருஷ்ணர் வந்து பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தர்மர், அப்புறம் வந்து அர்ஜுனர், எல்லாருமே, திரௌபதி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு கிருஷ்ணர் தர்மர் கிட்ட சொல்கிறாரு, தர்மா, இதெல்லாம் என்னால் பார்த்து சகிச்சிக்க முடியல. நான் உடனே போய் துரியோதனை அப்படி பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன், கௌரவங்களை வந்து சமாதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ உடனே நான் போகிறேன் ஹஸ்தினாபுருக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொன்னால், தர்மர் சொல்கிறாரு, சுவாமி அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், பகவான் உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை. நாங்கள் இந்த கஷ்டத்துக்கு ஆளாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அது மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அந்த காரணம் என்ன, அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம எப்படி வெளியே வருது, இதை மட்டும் நீங்கள் சொன்னால் எனக்கு போதும், வேறு மற்றதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு அருள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, ஏன் இங்கே இந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம்? 12 மாதம் வனவாசத்தில் இருக்க முடியுமா நம்மளால்? ஒரு நாள் நம்ம வெளியே போயிட்டு தீர்த்த யாத்திரைக்கு எங்கேயாவது போயிட்டா, நடக்க முடியாதப்பா, கால் வலிக்குது, அந்த வலிக்குது, வயிறு வலிக்குது, அது வலிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது 12 மாதம், 12 வருஷம், 12 வருடங்கள் வந்து வனவாசத்தில் இருந்தார் அவர். ஏன் இந்த மாதிரி கஷ்டம்? தான் சாப்பாடு இல்லை, தூங்குறதுக்கு இடம் இல்லை. எப்படி வாழ்ந்தவங்க அவங்க? அரண்மனையில் இருந்தவங்க அவங்க எல்லாமே. அந்த மாதிரி அவங்க வந்து வனவாசத்தில் வாழணுன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லையா? அதனால் பார்த்துட்டு என்ன ஏன் இது இந்த மாதிரி ಮಾತಾಜಿ ನೀವೇನು ಹೇಳ್ತೀರಾ? ಅಲ್ಲ ಮೊಬೈಲ್ ನೋಡಿದ್ರೆ ನನಗೂ ಮೊಬೈಲ್ ಎತ್ತೋಣ ಅನ್ಸುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಅಲ್ಲ ಅದು ಆಮೇಲೆ ನೋಡಿಸಿ, ನೀವು ಕ್ಲಾಸಲ್ಲಿ ನೋಡಿಸ್ಬೋದು ಅದೆಲ್ಲ. ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ, ನೀವು ಅಲ್ಲೇನೋ ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ, ನನಗೆ ತಪ್ಪದು. ಒಂದೇ ಕೆಲಸದ ಮಾಡಬೇಕು. ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದರೆ ಕೇಳಬೇಕಷ್ಟೇ. ಮೊಬೈಲ್ ಇಟ್ಕೊಂಡು ನೋಡಿದ್ರೆ ನನಗೇನಾಗುತ್ತೆ, ನಾನು ಮೊಬೈಲ್ ಇಟ್ಕೊಂಡು ನೋಡ್ಬೇಕಾಗ್ಬಿಡುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಭುವನೇಶ್ ಏನೋ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ, ಅವ್ನು ನೋಡ್ಕೊಂಡಿದ್ಬಿಟ್ಟೆ. மறுத்துறேன்னு பரவாயில்லை, இது முக்கியம், ತುಂಬ முக்கிய, இது நாளைந்து ತುಂಬ முக்கியம். ஸோ அப்போ கேட்குறாங்க கிருஷ்ணர், ஏன் இந்த மாதிரி, தர்மர் கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி கஷ்டத்துக்கு ஆளாயிட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்படி ஆளாக்கிட்டு இருக்கும்போது அப்படி இருக்கும்போது தர்மருக்கே சொல்கிறாரு, இது கஷ்டத்துக்கு என்ன, உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த கதையை சொல்கிறாரு கிருஷ்ணர். அந்த கதையை சொல்கிறாரு, ரொம்ப வருடங்கள் பின்னாடி, ரொம்ப யுகங்கள் பின்னாடி ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் பேர் மேதாவி என்று சொல்லி அந்த முனிவர் பேர். ஸோ அந்த முனிவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த ஒரே ஒரு பெண்ணு, அவர் மனைவி இறந்துட்டு அந்த பொண்ணை வந்து இவரே வளர்த்துக்கிட்டாரு. ரொம்ப இடமா இவரே வளர்த்துக்கிட்டு
இவர் தவம் பண்ணுறது, ஆஸ்டடிஸ் பண்ணுறது, தபஸ்யா பண்ணுறது, பகவானுக்கு பக்தி சேவை பண்ணுறது, கிருஷ்ணவனவரில் வந்து ரொம்ப ஆழமாக போயிட்டார். இப்படி ಗುಣವತಿನಾ ನನಗೇನು ಹೆಸರು ಗೊತ್ತಿಲ್ಲ, ನೀವು ಎಲ್ಲಿಂದ ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ. ಆ ಮುನಿ ಹೆಸರು ಮೇಧಾವಿ ಅಂತ, ಅವ್ರ ಮಗಳು ಏನೋ ಹೆಸರು ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ. சரி, அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த முனிவர்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அந்த அவர் ஃப்ரெண்டு பேர் வந்து துர்வாச முனி. அந்த துர்வாச முனி வந்து அந்த இதுக்கு வராரு, அந்த ஆசிரமத்துக்கு வராரு. அந்த ஆசிரமத்துக்கு வந்து அவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு பேசிட்டு அந்த மேதாவி என்ற முனிவர்கிட்ட சொல்கிறாரு, என்னப்பா இந்த மாதிரி பெண் வந்து வயசுக்கு வந்துட்டா, அழகான பெண், ரொம்ப அழகான பெண். அந்த பெண் சௌந்தர்யவதி, அப்புறம் வந்து குணவதி. இவ்வளோ நல்ல பெண்ணை வச்சுக்கிட்டு சும்மா நீ உன் பாட்டுக்கு நீ தபஸ்யை பண்ணிவிட்டு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிகிட்டு இருக்கியே, எப்படி நீ பெண்மணி வந்து எப்போ திருமணம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் என்னோட தபஸ்யால் பூஜாவில் புனஸ்காரால் இருக்கும்போது நான் எல்லாமே மறந்துட்டேன், உடனே நான் பண்ணணும், என்ன பண்ணுறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவரும் உடல் விட்டுறாரு. உடல் விட்ட பிறகு என்னாச்சு அப்படின்னா, துர்வாச முனியும் கிளம்பிடுறாரு. இன்னொரு நாள் வந்து பார்த்தா இவர் இந்த பெண்மணி வந்து துர்வாச முனிக்கிட்ட அழுந்து கேட்குறாரு, எனக்கு ஏன் இந்த நிலைமை வந்திருக்கு, நான் அம்மாவும் இறந்துட்டாரு, இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாரு துர்வாச முனிக்கிட்ட. அப்போ துர்வாச முனி சொல்கிறாங்க, நீ வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளிவரணும்னா ஒரே தீர்வு தான், நீ புருஷோத்தம அதிக மாதத்தை வந்து நீ கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பெண்மணி என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த அதிக மாதம் வந்து மலை மாதம், இது அமங்கலமானது, இந்த மாதத்தை வந்து எனக்கு வந்து இவர் என் தலைமையில் கட்டுறாங்க, ஏன்னா அவ்வளோ கேவலமா அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிடுறாரு. யார்? இந்த மேதாவியோட பொண்ணு. அது நான் அப்போ தப்பாக நினச்ச உடனே துர்வாசமுனி கோவம் வந்துடுது. துர்வாசமுனி பற்றி தெரியும் இல்லையா, சீக்கிரமாக கோவம் வந்துடுது, சீக்கிரமாக சாபமும் கொடுத்துருவாரு, சீக்கிரமாக வரமும் கொடுத்துட்றாரு. அதனால் இந்த துர்வாச முனிக்கு கோவம் வந்துச்சு, நீ வந்து அஃபென்ஸ் பண்ணிட்ட, அபராதம் பண்ணிட்ட, புருஷோத்தம் மாதத்தை வந்து நீ அபராதம் பண்ணிட்ட, அந்த மாதத்தை அபராதம் பண்ணதுனால நீ இந்த விலை வந்து நீ வந்து அனுபவிச்சு தான் தீரணும் அப்படின்னு சொல்லி துர்வாச முனி சொல்லிட்டாரு. ஆனால் இவரோட ஃப்ரெண்டோட பொண்ணாச்சு இல்லையா, ஸ்நேகிதரோட பொண்ணு, என்ன பண்ணுறது, அதனால் இவரே சாபம் கொடுக்காம போயிட்டார். ஏன்னா எப்படியும் அது அபராதம் தான். என்ன அபராதம், அந்த மாதத்தை பற்றி ஒரு தப்பாக பேசிட்டார். யார்? இந்த பெண்மணி தெரியாமல், அந்த மாதத்தை பற்றி தெரியாது, ஏன்னா மலை மாதம் சொல்லி பேர் வச்சிட்டார் இல்லை, அதனால் இவ்வளோ மோசமாக நான் இவ்வளோ கேவலமா அப்படின்னு சொல்லி இவர் தப்பாக சொல்லிட்டாரோன்னு சொல்லி அவர் நினச்சிட்டார், அந்த பெண்மணி நினச்சிட்டார் துர்வாச முனி சொன்னது. சரி, இவர் போய் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இவர் போன பிறகு என்னாச்சு அப்படின்னா, அப்புறம் அவர் வந்து ரியலைஸ் ஆகிறாரு, உணர்றாரு, ஓ நான் பண்ணது தப்பு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அப்புறம் நேராக சிவபெருமாள் கிட்டே போகிறார். சிவபெருமாள் கிட்டே போயிட்டு பல வருடங்கள் வந்து தபஸ்யை பண்ணுறாரு, கல்யாணம் ஆகணும், நல்ல ஒரு வரம், நல்ல ஒரு பையன் வந்து எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி திங்க் 9000 வருடங்கள் என்னமோ வந்து இவர் இது பண்ணுறாரு, தபஸ்யை பண்ணுறாரு. எத்தனை வருடம்னு சொல்லி சொல்கிறாங்க, ஸோ 9000 வருடங்கள் ஏதோ தபஸ்யை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது சிவபெருமாள் வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. என்னம்மா உனக்கு என்ன வேணும், உன்னோட தபஸுக்கு வந்து நான் ரொம்ப பிரசன்னமாயிட்டேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து நல்ல புருஷன் வேணும், உயர்ந்தமான ஒரு புருஷன் வேணும், டாப் மோஸ்ட் புருஷன் வேணும், நல்ல சௌந்தரியமாக இருக்கணும் அந்த புருஷன் அப்படின்னு சொல்லி 5 தடவை கேட்டுறாரு. இப்போ நம்மளும் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் இருந்து நம்ம என்ன செய்வோம், சொன்னதே சொல்லிகிட்டே இருப்போம். கேட்குறவனுக்கு எப்படி இருக்கும், என்னன்னா இவன் சொன்னதே 5 சொல்லிகிட்டே இருக்கானே இவன் சொல்லி, சரிம்மா விட்டுருப்பா நீ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போடும்போது கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு அந்த ஆதங்கத்தில் என்ன பண்ணுவாங்க, 5 தடவை சொல்லிடுறாங்க. அப்போ சிவபெருமாள் ததாஸ்து, நீ உனக்கு 5 புருஷன் கிடைக்கிறாங்கன்னு சொல்லி அவருக்கு வரம் கொடுத்துட்றாங்க. ஸோ கொடுத்த உடனே, இது என்ன சுவாமி 5 புருஷன், எனக்கு ஒரு புருஷன் போதும் அப்படின்னு சொல்லி, இல்லைம்மா நீ சொன்னது 5 தடவை சொன்னேன், நானும் எனக்கு என்ன காது கேட்குறது இல்லையா, ஒரு தடவை சொன்னவன் எனக்கு காது கேட்குது, என்கிட்ட நீ 5 தடவை சொன்ன, நான் அது நீ உனக்கு ஒருவேளை 5 புருஷன் உனக்கு வேணுமோ சொல்லி நான் நினச்சி உனக்கு ததாசு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, அந்த வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு. அடுத்த பிறவி எடுக்கிறாரு. அடுத்த பிறவை வந்து திரௌபதியாக அவர் பிறப்பெடுத்த பிறகு, ஆனால் அவர் சொல்லிட்டு போகிறாரு, உனக்கு 5 புருஷனாக இருந்தால் கூட 5 புருஷனும் தே வில் பி வெரி யூனிக், நல்ல தூயமான பக்தர்கள் உனக்கு கிடைக்கிறாங்கன்னு சொல்லி அவர் வந்து
வரத்தையும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் அவருக்கு 5 புருஷன். அது உங்களுக்கு தெரியும் திரௌபதிக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி தெரியும். குந்தி தேவி ஏதோ சமைச்சிட்டு இருக்க போகும்போது அர்ஜுனர் இவங்கெல்லாம் போய் அந்த ஸ்வயம்வரத்தில் வந்து அது வெல்றார். இவர் அந்த அம்பை வச்சுக்கிட்டு மீனோட அந்த கண்ணுக்கு கரெக்டாக அது குறி பார்த்து அந்த வந்து அந்த அந்த கேமை வந்து வெளியிட்டு அந்த திரௌபதியை கொண்டு போகும்போது இப்போ இவருக்கு சொல்கிறார், தாய்க்கு சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் 5 பேரும் பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க திரௌபதி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது அந்த தர்மருக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த மாதிரி திரௌபதினால தான் நீங்கள் இந்த கஷ்டத்துக்கு ஆளாயிருக்கீங்க. அந்த யார் ஒருத்தர் வந்து புருஷோத்தம மாசத்தை கவனக்குறியா கேட்காம கவனக்குறியா அதை வந்து விரதத்தை வந்து கடைப்பிடிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாண்டவர்கள் வந்த கஷ்டம் எல்லாமே வரணும். அதனால தான் இப்போ நான் மாதாஜிக்கு வந்து கவுண்ட் இது பண்ணுது. புவனேஷும் அதான் உட்கார வச்சுது. கவனக்குறையாக இருக்கக்கூடாது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எங்கே பாகவத் கதா நடக்குதோ, எங்கே ராமாயணம் நடக்குதோ, எங்கே பகவத்கீதா நடக்குதோ அங்கே கண்டிப்பாக கட்டாயமாக யார் இருப்பாங்க? கிருஷ்ணரும் இருப்பார், ராமரும் இருப்பார், அப்புறம் வந்து சிவபெருமானும் இருப்பார், ஹனுமானும் இருப்பார், பிரம்மா, எல்லாருமே தேவான் தேவதைகள் எல்லாம் வந்து கேட்பாங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம வந்து கட்டுண்ட ஆத்மாக்கள், தூய பக்தர்கள் நம்ம கிடையாது. ஆனால் எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கார். அதனால் இது எல்லாமே கேட்டுட்டு இருப்பாங்க. கவனக்குறியா அந்த சமயத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால் சிவபெருமானும் அப்புறம் நாரதர் இவங்க எல்லாமே சஞ்சாரம் பண்ணுவாங்க. சாயங்கால நேரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது அந்த சமயத்தில் ஒரு ஏதாவது நம்ம வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு விருத்தமாக நடந்துக்கிட்டால் அவங்க பார்த்தோன்னே நம்மளை என்ன பண்ணுவாங்க? சபிச்சிருவாங்க. அதனால் அந்த சமயத்தில் வந்து அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் சொல்லும்போது இல்லை நானேன்றதில்லை, எந்த இதில் வருத சத்சங்கத்தில் நம்ம வந்து உபன்யாசம் கொடுக்கும்போது பேசக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற காரணம் என்னென்னா, என்னோட மைண்டும் டிஸ்டர்ப் ஆகிடும், உங்களோட மைண்டும் டிஸ்டர்ப் ஆகிடும், டோட்டலாக அட்மாஸ்பியரே என்ன ஆகிடும்? ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் கிருஷ்ணர் சொல்கிறாரு, இதுதான் இந்த ப்ராப்ளம்னால தான், இந்த பிரச்சனைனால தான் உங்களுக்கு வந்து திரௌபதியை துசாசன மானபங்கம் பண்ணார். யுதிஷ்டிர தர்மருக்கு என்னாச்சு? அவருக்கும் அநியாயம் ஆயிடுச்சு. அதனால தான் அவர் வனாசம் போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய. அப்புறம் திரௌபதியோட குழந்தைகள் எத்தனை பேர்? 5 பேர். அதான் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம் பாகவதமில். அவங்க 5 பேரையும் யார் வதம் பண்ணுறாரு? அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமா யார்? பையன், துரோணாச்சாரியோட பையன். துரோணாச்சாரி யார்? குரு. ஸோ இதெல்லாம் நம்ம பாகவதமில் 1வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏன் மாதிரி துரோணாச்சாரி பிராமணரு குருகுலத்துக்கு அவர் வந்து தலைவர். அவர் தான் எல்லாம் இந்த கல்வியெல்லாம் கற்றுக் கொடுத்தது. கதாயுதம், இது அம்பு, இதெல்லாமே அவர் தான் கற்றுக் கொடுத்தது எல்லாருக்கும். அது வந்து பீஷ்மரை தான் கூப்பிடுறாரு. அவரை பீஷ்மரை தான் கூப்பிட்டு அவரை வந்து தேர்ந்தெடுக்கிறார், இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி துன்பங்களுக்கு எல்லாமே காரணமான இந்த திரௌபதி தான் அதில் காரணம். அவங்க வந்து பின் பிறவையில் மலமாசத்தை அதாவது புருஷோத்தம மாசத்தை தவறாக என்னதுனால, தவறாக அபராதம் பண்ணதுனால இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ வந்து புருஷோத்தம மாதம் நாளைக்கு வரப்போகுது, அதை வந்து நீங்கள் கடைப்பிடிங்கன்னு சொல்லி கிருஷ்ணர் சொன்னதுனால தர்மர் என்ன பண்ணுறாரு? அதை வந்து கடைப்பிடிக்கிறாரு. அதை கடைப்பிடிச்சி அந்த கஷ்டத்தை எல்லாமே போக வச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இந்த ஒரு புருஷோத்தம மாதத்தை பற்றி பத்ம புராணத்தில் இருக்குது, ஸ்கந்த புராணத்தில் இருக்குது, நிறைய புராணத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்காங்க. இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் டைம் ஆயிடுச்சு, அதனால தான் நான் இங்கே ஸ்டாப் பண்ண போகிறேன். நான் அடுத்தது வந்து அந்த சோராஷ்டிரகம் என்ற ஸ்லோகா இருக்கு பாரு, அந்த பாடல் 8 இது இருக்குது. அந்த 8 பாடலை வந்து உங்களுக்கு வந்து அது விளக்கத்தை கொடுக்க போகிறேன். என்ன சொல்கிறேன் அதில் என்ன, அது யார் எழுதுனது யாருக்கா தெரியுமா? சௌராஷ்டிரகம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது. பிரஜேத பிரசித்தம் அந்த ஒரு பாடல் இருக்குது. அது வந்து இல்லை பில்வமங்கல டாக்கூர் ஒரு தடவை கிருஷ்ணர் அவர் கூட பிருந்தாவனத்தில் போயிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் கூடயே இருப்பார். கிருஷ்ணர் அவரை விட்டுட்டு என்ன டிசப்பியர் என்ன சொல்கிறது, மறைஞ்சிட்டாரு. மறைஞ்ச உடனே அரே கிருஷ்ணர் என்னை விட்டு போயிட்டாருன்னு சொல்லி அந்த பாடல் பாடுறாரு. அந்த பாடலை இந்த புருஷோத்தம மாதத்தை நம்ம டெய்லி உங்களால் பாட முடியலன்னா நீங்கள் மொபைலை ஓப்பன் பண்ணி யூடியூபுக்கு போயிட்டு இல்லை கூகுளுக்கு போயிட்டா அது வந்து அதே பாடும், நீங்கள் அது கூட நீங்கள் கேட்கலாம். 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இது ஒரு உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்டாக கொடுத்துருக்காரு. ஜூன் 15 வரைக்கும் வேணுகோபால் சாமி உங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் கிஃப்டாக கொடுத்துருக்காரு புருஷோத்தம மாதத்தை. நீங்கள் கௌரி மாதத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாண்டிங் முடிச்சுட்டு கீதா மாதிரி மொபைல் பிடுங்கிட்டு
வாங்காதீங்க, பிடுங்கிட்டு அவங்களுக்கு லிங்க் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ಸರಿ இல்லைன்னா உங்களுக்கு பிரசாதம் கிடையாது வீட்டில் இன்னைக்கு. ಮಾಡುದಾ ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಅಲ್ಲ ಅದು ಮಟ್ಟ ಇಲ್ಲ, ವಾಟ್ಸಪ್ಪಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಮ್ಗೆ ನೋಡೋದು ಬರುತ್ತಾ? ಮ್ಯೂಟ್ போடுறது எடுக்கிறது. மியூட் போடுறது சொல்லி கொடுத்துருங்க. மியூட்டு வீடியோ அதெல்லாமே சொல்லி கொடுத்துருங்க. நீங்கள் இப்போ அவர் தெரியுன்றாங்க இல்லையா, அப்போ நீங்கள் அவரை கேளுங்க, அவர் சொல்கிறது கரெக்டாக சொல்லி பார்த்துட்டு நீங்கள் ಚೆಕ್ பண்ணிக்கோங்க. ಅಲ್ಲ ಇವಾಗ ಒಂದ್ಸಲ ನೀವು ಗೌರಿ ಮಾತಾಜಿ ಹತ್ರ ಕರೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಬಿಟ್ರೆ, ಯಾಕಂದರೆ ನೀವು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ತುಂಬ ದಿನ ನಾನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ನಾನು ಇಲ್ಲ, ಇವಾಗ ಒಂದ್ಸಲ ಚೆಕ್ ಮಾಡಿಸ್ಬಿಡಿ ಗೌರಿ ಮಾತಾಜಿ ನನ್ನ ಕಣ್ಮುಂದೆ. ಆಗೋಯ್ತು, ಅಷ್ಟೇ ಆಗೋಯ್ತು, ಮುಗೀತು, ಆಗೋಯ್ತು. ನೀವು ಲೇಟಾಗಿ ಬಂದೆ, ಆಗೋಯ್ತು. ಅದು ಯಾವಾಗ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯಿತು ಇವಾಗ ಚಾಂಟಿಂಗ್ ಎಷ್ಟು ಟೈಮ್ ಹೇಳೋ? ಭಗವದ್ಗೀತಾ ಶ್ಲೋಕ ಎಲ್ಲ ಇವತ್ತು ಪುರುಷೋತ್ತಮ ಮಾಸದ ಬಗ್ಗೆನೇ ಇವತ್ತು 8, 10 ಟೈಮ್ ಇವಾಗ. ಇನ್ನೂ ಹೇಳಿದ್ರೆ ಅಷ್ಟೇ ಮಾತಾಜಿಗಳೆಲ್ಲ ನಾನು ಹೊಡೆದಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. ಹಾಂ ಯದಾಸ್